சில தினங்களுக்கு முன்னர் மதுரையிலே நடந்த தமிழர் வெற்றி கழக மகாநாட்டின் போது அதன் தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் நடிகர் இன்றைய கத்துக்குட்டி அரசியல்வாதி விஜய் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பது அது எங்களுக்கு ஒரு வேதனையாக இருந்தாலும் இது காலத்துக்கு காலம் அரசியல் லாபம் கருதி பெரிய பெரிய கட்சிகளும் தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுவதற்காக அவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக செய்கின்ற அல்ல அவர்களை ஏமாற்றுவதற்கு போடுகின்ற ஒரு நாடகம். கச்சதி விவகாரத்தை பற்றி அரசியலிலே குதித்த விஜய் அவர்கள் இங்கே செய்யப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் மற்றும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு, இந்தியா இது ஏன் இந்த ஒப்பந்தத்தை செய்தது, அதிலிருந்து ஏன் விலகி கொண்டது என்ற கருத்துக்களை கண்டறியாமல் அல்லது கேட்டறியாமல் கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தம் என்று சொல்லி இருப்பது தமிழ்நாட்டு மீனவ மக்களை ஏமாற்றுவதற்குத்தான் ஒரு அரசியல் நாடகம். இருந்தும் அவர் போன்ற பழைய அரசியல்வாதிகளும் இந்த வார்த்தைகளை அரசியல் தேர்தல் காலங்களிலே பயன்படுத்தி வருவது ஒரு வழக்கமான ஒரு விடயம். அவர்களுக்கும் நன்றாக தெரியும், பழைய பெரிய தலைவர்களுக்கும் தெரியும், இலங்கை சொந்தமான கச்சதீவை எப்பவும் எடுக்க முடியாது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களை ஏமாற்றி முடிஞ்ச அளவு இந்த வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு தந்திரோபாயமான ஒரு நாடகமே தவிர மற்றபடி எந்த விடயமும் அங்கே இல்லை. இந்தியாவிலேயோ இல்லை தமிழ்நாட்டிலேயோ ஒரு துணிவு இருந்தால், அவர்களிடம் திறமை இருந்தால், தான் தோண்டித்தனமாக இந்தியாவின் ஒரு பக்கத்தை சீனா பிடித்துக் கொண்டு வருகின்றார், கைப்பற்றுகின்றார், ஆக்கிரமிக்கின்றார். அதில் ஒரு இன்ச்சு நிலத்தை கூட பறிக்க முடியாது, தன்னுடைய சொந்த பறிக்க துப்பில்லாத ஒரு இந்திய அரசாங்கம், அதன் அங்கமான தமிழ்நாடு தாவை கழகம் இலங்கையில் இருக்கிற கச்சதீவு எங்களுக்கு சொந்தமானது, அதை நாங்கள் மீளப்பூர்வம் என்று சொல்வது ஒரு வெடிக்கமான விடயம். ஒரு வரலாற்றை நன்றாக படித்திருக்க வேண்டும் விஜய் அவர்கள். அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு புத்திமதி, கச்சதீவிலிருந்து ராமேஸ்வரம் ஏறத்தாழ 30 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. இடுந்தியிலிருந்து தொண்டி 30 மைல்களுக்கு அப்பால் இருக்கின்றது. கச்சையிலிருந்து கோதண்டராமர் கோயில் 30 மைலுக்கு அப்பால் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய தலைமன்னாருக்கு 18 மைல் அருகிலே தனுஷ்கோடி இருக்கின்றது. ஏனென்றால் தனுஷ்கோடியை நாங்கள் எங்களுடைய நாடுன்னு சொல்லவில்லை, எவ்வளவோ கிட்டே இருக்கிறது எங்களோட.